ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் 65 குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு கைப்பிடி பார்த்திங்கன்னா புதினா சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதை வதக்கிட்டு தக்காளி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கணுங்க. உப்பு கொஞ்சம் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். மஞ்சள் பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் தனியாத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சம், காஷ்மீர் சில்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணுங்க. ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் 65, அதையும் உள்ளே போட்டு நல்லா பரட்டணும். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஒரு 5-6 பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கசகசா, அதுக்கப்புறம் ஒரு 5-6 சோம்புங்க. இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் பேஸ்ட்டாக. இப்போ ஆல்ரெடி குருமா கொதிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிட்டு நல்லா கொதி விட்டுக்கணுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் ரெடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவானவி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.